வணக்கம் நேயர்களே, 2 மணி செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்பது நான் வி விஷ்ணுராஜ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ಕರ್ನಾಟಕவில் புதிய முதலமைச்சராக பதவியேற்றார் ಸಿದ್ದರಾಮಯ್ಯ. ಸಿದ್ದರಾಮಯ್ಯ ಎಂಬ ಹೆಸರಿನ ನಾನು ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯದ ಮುಖ್ಯಮಂತ್ರಿಯಾಗಿ ನನ್ನ ಪರ್ಯಾಲೋಚನೆಗೆ ತರಲಾಗುವ ಅಥವಾ துணை முதலமைச்சராக டி.கே. ಶಿವಕುಮಾರ್க்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஆளுநர் தவர்சந்த் ಗೆಹ್ಲೋಟ್. ನಾನು ಡಿ.ಕೆ. ಶಿವಕುಮಾರ್ ಎಂಬ ಹೆಸರಿನಾದ ನಾನು ಕಾನೂನು ಮೂಲಕ ಸ್ಥಾಪಿತವಾದ ಭಾರತದ ಸಂವಿಧಾನ ವಿಷಯದಲ್ಲಿ ನಿಜವಾದ ಶ್ರದ್ಧೆ ಮತ್ತು ನಿಷ್ಠೆಯನ್ನು ಹೊಂದಿರುತ್ತೇನೆಂದು ನಾನು ಭಾರತದ ಸಾರ್ವಭೌಮತ್ವವನ್ನು ಮತ್ತು ಅಖಂಡತೆ பிரியங்க் கார்கே உள்ளிட்ட 8 பேர் அமைச்சர்களாக பதவியேற்பு. பல்லாயிரக்கணக்கான மக்கள் முன்னிலையில் நடைபெற்ற கோலாகல விழா. பதவியேற்பு விழாவில் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே பங்கேற்பு. காங்கிரஸ் ஆளும் மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்று வாழ்த்து. பெங்களூரு விழாவில் மு.க. ஸ்டாலின், கமல்ஹாசன், திருமாவளவன் ஆகியோர் பங்கேற்பு. எதிர்க்கட்சிகளின் வலிமையை வெளிப்படுத்தும் வகையில் நிதிஷ்குமார், சரத்பவார், தேஜஸ்வி யாதவ், ஃபரூக் அப்துல்லா, மெஹபூபா முஃப்தி, டி. ராஜா, சீதாராம் யெச்சூரி உள்ளிட்ட தலைவர்களும் வருகை. கர்நாடகாவில் ஊழலற்ற ஆட்சி நடைபெறும் என ராகுல் காந்தி உறுதி. 5 முக்கிய தேர்தல் வாக்குறுதிகளும் முதல் அமைச்சரவை கூட்டத்திலேயே நிறைவேற்றப்படும் எனவும் திட்டவட்டம். கர்நாடக தேர்தல் தோல்வியை மறைக்கவே 2000 ரூபாய் நோட்டுகள் வாபஸ் என மத்திய அரசு ஒற்றை தந்திரம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். ரூபாய் நோட்டு திரும்ப பெறப்பட்டதை முதலமைச்சர் எதிர்ப்பதை ரசிக்கிறேன். 10 ஆண்டுகளில் 500 ரூபாய் நோட்டும் புழக்கத்தில் இல்லாமல் போகலாம் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கருத்து. டாஸ்மாக் கடைகளில் 2000 ரூபாய் நோட்டுகளை வாங்க வேண்டாம் என எந்த சுற்றறிக்கையும் அனுப்பப்படவில்லை. அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2 கைகளையும் இழந்த மாணவனுக்கு நியூஸ் 18 செய்தி எதிரொலியால் செயற்கை கை பொருத்த நடவடிக்கை. முதலமைச்சரின் அறிவிப்பை தொடர்ந்து காப்பீட்டு அட்டையை நேரில் வழங்கினார் மாவட்ட ஆட்சியர். நீலகிரி, கோவை உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் 40 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை அதிகரிக்கும். சென்னையில் அதிகபட்சம் 39 டிகிரி செல்சியஸ் பதிவாகும் என தகவல். தொழிற்சாலைகளில் இருந்து எவ்வளவு தூரத்தில் கல்வி நிறுவனங்களை தொடங்கலாம் என பரிந்துரைகளை வழங்க குழுவை நியமியுங்கள். தமிழ்நாடு அரசுக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. கோடை விடுமுறையை கொண்டாட கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள். பல்வேறு பகுதிகளிலும் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். திருவாரூரில் இஞ்சியின் விலை 3 மடங்கு உயர்வு. வரத்து குறைவால் கத்தரி, அவரை, பீன்ஸ் போன்ற காய்கறிகளின் விலையும் அதிகரிப்பு. அரியலூர் மாவட்டம் புதுக்கோட்டையில் தூயமங்கல அன்னை ஆலய திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி. 800க்கும் மேற்பட்ட காளைகள், 350 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்பு. மரக்காணம் அருகே எக்கியார்குப்பத்தில் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தோர் எண்ணிக்கை 14ஆக உயர்வு. முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கன்னியப்பன் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு.
புதுச்சேரியில் விவசாய கூட்டுறவு வங்கி லாக்கரில் இருந்த 90 சவரன் நகைகள் மாயம். நகைகளை திருடி ஏலச்சீட்டு கடனை அடைத்த வங்கி அதிகாரி கைது. பாகிஸ்தானிலிருந்து பறந்து வந்த 2 ட்ரோன்களை பஞ்சாபில் சுட்டு வீழ்த்திய எல்லை பாதுகாப்பு படை. போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அறிவிப்பு. உக்ரைன் மீது போர் தொடுத்துள்ள ரஷ்யாவிற்கு G7 அமைப்பு கடும் கண்டனம். ஜப்பான் மாநாட்டில் பிரதமர் மோடியை கட்டித் தழுவி வரவேற்ற அமெரிக்க அதிபர் ஜோ பைடன். ரஷ்யாவுக்குள் நுழைய முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா உள்ளிட்ட 500 அமெரிக்கர்களுக்கு தடை. அமெரிக்க அரசின் பொருளாதார தடை நடவடிக்கைக்கு பதிலடி. IPL தொடரில் பிளே ஆஃப் சுற்றை உறுதி செய்யும் நோக்கில் டெல்லியை இன்று எதிர்கொள்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ். மற்றொரு போட்டியில் லக்னோ கொல்கத்தா அணிகள் பலப்பரீட்சை. தங்கத்தின் விலை சவரனுக்கு 440 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 45,440 ரூபாய்க்கு விற்பனை.